இதுதான் வந்து பலூன் வைன்னு சொல்லக்கூடிய முடக்கத்தான் கீரை. பார்க்குறதுக்கு இலைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி இலைகள் மாதிரி இருக்கும். இது வந்து கொடி மாதிரி படரக்கூடியது. இந்த முடக்கத்தான் கீரையில வந்து பூக்கள் வந்து வெள்ளை நிறத்துல பூக்கும். பூத்து அதுலேருந்து காய்கள் வரும். காய்கள் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நம்ம பலூன் மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு இருக்கிறதுனால, அதுக்கு வந்து பலூன் வைன்னு இங்கிலீஷ்ல பேரு. இதில வந்து இந்த தெரியுது பார்த்தீங்களா? ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி. இது இன்னுமே நல்லா பெருசாகும்போது நல்லா உருண்டையா இருக்கும். 3 விதைகள் இருக்கும் அதுக்குள்ள. அந்த விதைகள் வந்து வெடிச்சு விழுந்து தன்னாலவே வந்து நிறைய தோட்டத்துல வந்து பரவி கிடக்குது. இது வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை உள்ளதுனால நம்ம வந்து இதை வந்து தோசை மாவோட சேர்த்து அரைச்சு ஜீரகம், மிளகாய், 2 பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு நல்லா வதக்கி அரைச்சு தோசையா சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. கை கால் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. முடக்கு அற்றான கை கால் முடங்கி போகாமல் வந்து தடுக்கிறதுனால தான் இதை வந்து முடக்கத்தான் கீரைன்னு சொல்கிறோம். கீரையாக பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் சூப் செஞ்சு சாப்பிட்லாம். எந்த வகையில் சாப்பிட்டாலும் நல்லது.